ஜெய் விஷ்ணு திருப்பதி பாலாஜி லட்சுமி நாராயணன் முக்கால் சத்தியம் பெண்ணு மேலே மூதேவி போய்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி ஃபுல்லாக பெண்ணு மேலே பவர் ஏறி போவோம். மூதேவி உட்காந்துருப்பா. மூதேவி உட்கார்ந்தவொடனே அரசியல்வாதியை ஒன்றுக்கு உள்ளே அவன் வீட்டுக்குள்ளே கடித்து குதற விட்டு அவனை க்ளோஸ் பண்ண விடுவார். பெண்ணு ராஜ்யம் அப்படிங்கிற கணக்கு வருதா? பெண்ணு ராஜ்யம். அப்போ இவனை கொண்டுட்டோம்னா நம்ம ராஜ்யம் ஆளலாம் அப்படின்னு பெண்ணு வரும். அப்போ அரசியல்வாதி வீட்டில் அரசியல்வாதி ஆன பெண்ணு அவன் பொண்டாட்டி மாதிரி புள்ள பேரம் பேத்தி கொன்றுவான். இப்போ உனக்கு புரிதா இல்லையாடா? உனக்கு அறிவு எவ்வளோடா இருக்குது? இல்லை அரசியல்வாதி முட்டா குயிமேனா உனக்கு அறிவு எவ்வளோடா இருக்குது? அறிவு கொடுத்தார் கடவுள். உனக்கு என்னடா அறிவு இருக்கு? எவ்வளோ நாள் கணக்கு போட்டது நடக்கலன்னு இல்லை. இப்போ கடவுள்னா யாரும் தெரியணும்ல. தமிழ்நாட்டில் அம்புட்டு அமைச்சர்களும் இந்த திமுக கட்சிக்கார பயலுக்கு கடவுளே கிடையாது, நாங்கள் தான் அப்படின்னு உட்கார்ந்து ஆட்டு தான். அடுத்து அதிமுக கட்சிக்காரனும் நாங்கள் கடவுளை அவன் 1-2 குழல் ஊதுவான். கடவுள் இருக்கார், அவர் பார்ப்பார் அப்படிமா. ஆனால் அடிபணியலை கடவுள்கிட்ட நீ அடிபணியலை. இவன் திமுக கட்சிக்காரன் அடிபணிய மாட்டான். பூமியை அழிச்சு வச்சுருக்கான். 7 செம்ம அழிப்பு. இவன் அடி வேரோட அழிச்சிருவார். இப்போ திமுக கட்சிக்காரன் அம்புட்டு பேர் அவன் பொண்டாட்டி மார்கள் மேலே மூதேவி உட்கார்ந்துருக்கா. திமுக கட்சிக்காரன் அவனுடைய பொண்டாட்டிமார்கள் மேலே புள்ளமார்கள் பேரம்பேத்திமார்களுக்கு மேலே மூதேவி உட்கார்ந்துருக்கா. மூதேவி உட்கார்ந்து எப்படி இருக்கும்? அரசியல்வாதியை திமுக கட்சிக்காரனை ஆணை பூரா பெண்ணு அவன் குடும்பத்தாரை அழிச்சிரும். அழிக்க விட போகிறார். விட்டுட்டாருமா, அவ்வளோதானே. போய் மூதேவி உட்காந்துச்சுன்னா அழிக்கத்தான் செய்ய முடியும். அப்போ பெண்ணு அவன் திமுக கட்சிக்காரன் பொண்டாட்டிமார்கள் நம்ம பதவியில் உட்காரணும் நாற்காலி சேர் அப்படிங்கிற கணக்கு பெண்ணு எடுக்கும். அப்போ பெண்ணு இவனை ஆணை க்ளோஸ் பண்ணணும். இவன் அப்படியே நம்ம பொண்டாட்டி மேலே பாசமாக இருக்குது, புள்ள பாசமாக இருக்குன்னு இவன் நக்கி போவான். அப்படியே கொன்றுவான். அந்த மாதிரி விடுவார் கடவுள். கடவுளால் தான் முடியும். மூளையை திருப்பி அடிக்கிறது விடுறது காலி பண்ணுறது கடவுளால் தான் முடியும். கடவுள் இல்லைன்னா திமுக கட்சிக்காரன் சென்னை மெட்ராஸில் உட்காந்து நாற்காலி சேரில் ஆட்டுற முட்டா குயிமே கடவுள் இல்லைன்னு இல்லைடா. இப்போ உன் பொண்டாட்டிமார்கள் புள்ளமார்கள் மந்திரி எம்எல்ஏ முதலமைச்சர் கீழே வார்டு வரைக்கும் இருக்கிற எம்பி எல்லா ஆக்கங்கட்ட கூவைக்கு பெண்ணு மேலே மூதேவி உட்காந்துருக்கா. இப்போ நடத்தி பாடுறா, நீ நடத்துகிறா முக்கால் சத்தியம்.